தேர்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. கண்டிப்பா ராணுவுக்கு வந்து டைரக்ட் நாமினேஷன் போயிருக்க கூடாது. எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ராணுவ வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரா, அவருக்கு ஏன்டா போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ராணுவ ஏதோ ஒன்னு பண்ணிருக்காப்ல. ஈவன் முத்துக்குமரனும் சரி தப்பான ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்காங்க. எதனாலன்னு சொல்லி டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டைரக்ட் நாமினேஷன் ராணுவுக்கு போயிடுச்சா, இதே மாதிரி பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நம்ம ஜெஃப்ரிக்கு போயிருக்கு. ஜெஃப்ரி சார் என்ன பண்ணிட்டாருன்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இருந்தாலும் அவருக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருக்கு. சோ அதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைரக்ட் நாமினேஷன் எதுக்கு ராணுவுக்கு போக கூடாது, ராணுவுக்கு போறதுக்கு ஃபேரான ஒரு விஷயமா தோணல அப்படின்றது வை சொல்லிடுறேன். இந்த இடத்துல முத்துக்குமரன் எடுத்த டிசிஷனும் வந்து தப்பான டிசிஷன் தான். ஏன்னா அவர் வச்சார்ல ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி ராணுவ வந்து நாங்க ஒரு ஸ்ட்ரைக்லாம் பிளான் பண்ணோம், அந்த ஸ்ட்ரைக் வந்து சொதப்பி விட்டான். ஸோ அதனால தான் இது வந்து ஒழுங்கா நடக்காதனால இது வந்து ராணுவுக்கு தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி முத்துக்குமரன் சொன்னாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒத்துக்க முடியல. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ பண்ணது அதுதாங்க, ராணுவ வந்து டாஸ்க் சொதப்பி விட்டான். ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்கை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போயிருக்கணும். ஏன்னா இவங்களாம் ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அந்த பிளானை வந்து சொதப்பினதுக்கு காரணமே ராணுவ தான். ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா யூனியன் லீடரா இருந்தாப்ல. ஸோ அந்த யூனியன் லீடரா இருந்து எந்த அளவுக்கு அவங்களை வந்து சொதப்ப முடியுமோ, அவங்க பிளானை வந்து எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ சொதப்பி விட்டாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு வந்து அந்த டைரக்ட் நாமினேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுக்கறதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஜாக்லின் ஒரு பாயிண்ட் வச்சாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஜாக்லின் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, ராணுவ அவன் பங்குக்கு இந்த டாஸ்க்கை எங்கேஜிங்கா மாத்துறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டான் கரெக்டா. ஆனால் இந்த ரஞ்சித் சார் வந்து எதுவுமே பண்ணலையே. அவர் என்ன பண்ணாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்கிளை மட்டும் தான் ஓட்டிக்கிட்டே இருந்தாரு. அதை தவிர ஒருமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் கடைசியில் பேச்சு போச்சு. ஸோ இந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே அக்செப்ட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன சொல்றாங்கன்னா, இவங்களாம் அவன் பண்ண டாஸ்க்கே சொதப்பி விட்டான், அதனால அவனுக்கு தான் போகணும் அப்படின்னாங்க. ஆனால் ஒருத்தன் டாஸ்க்கே விளையாடாம இருக்கான அவனுக்கு போகக்கூடாது. அப்போ அதுதானே இங்கே ஆக்சுவலாக கேள்வி என்னது, எவன் ஒருத்தன் டாஸ்க்கை விளையாடாம இருக்கணும் அவனுக்கு தான். ஏன்னா ஒஸ்ட்டான ஒரு இது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது அதை தூக்கி ஒருத்தன் வந்து ஓரளவுக்கு விளையாடி இருக்கானா, அவனுக்கு எதுக்கு தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்ஃபேராக தான் தோணுது. ஈவன் முத்துக்குமரன் பண்ணதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் ரயன் ஒரு பாயிண்ட் வச்சாரு. இந்த மாதிரி ரயன் என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக ராணுவ வந்து இந்த வாரம் டைரக்ட் நாமினேஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் அவன் நாமினேஷனில் வந்துருவான். ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸில் ராணுவ ஓட்டு போட்டுருவாங்க, அவ்வளோ பேர் வன்மத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அது கொஞ்சம் வேலிட் பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ராணுவ இந்த வாரமும் எப்படி இருந்தாலும் வரதான் போகிறான். ஸோ அப்படின்ற மாதிரி டைரக்ட் நாமினேஷன் கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது மூலியமாக இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்து நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஒரு 6 பேர் 7 பேர் வர நேரத்தில் ஒரு 8-9 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ராணுவ சொன்னார், ரயன் சொன்னார். அந்த பாயிண்ட் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் இது எப்படி சொல்றது, ராணுவ கொடுக்கறத விட அது வந்து ரஞ்சித் சார் கொடுத்தாதான் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுதான் ஃபேர்னு தோணுது. ஏன்னா ரஞ்சித் சார் வந்து சைக்கிள் எல்லாருமே சைக்கிள் ஓட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சைக்கிள் மட்டும் தாங்க ஓட்டினாரு, ஒரு டாஸ்க் அவரும் தான் கெடுத்தாரு. இப்போ முத்துக்குமரன் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி அவங்களாம் டேப்லெட் போட்டுக்கிட்டோம், அவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டோம், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண வேணாம், நம்ம சைக்கிளை ரன் பண்ணலாம், இதெல்லாம் சொன்னது யாரு, ரஞ்சித் அவர் தானே. ஸோ அப்போ அவரு டாஸ்கையும் கெடுத்திருக்காரு, அவர் சைட்லேருந்து எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது டோட்டலாக ஜீரோ இருக்கிறது யாரு, ரஞ்சித் அவர் தான். ஸோ அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி திருப்பி நான் சொல்றேன். ஆக்சுவலாக சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ப்ரோ நீங்க ஏன் முத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க, முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல சப்போர்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்து பண்ணதும் தப்பு தான். ஸோ அதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு தான் சொல்றேன், அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர், ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசத்துக்கு கொடுத்தாங்களே, அது லைவ்ல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதாவது அருணும் சத்யாவும் முடிவு பண்ணிட்டுக்கிறானுங்க, ஜெஃப்ரிக்கு தான் வந்து என்னோட பாச கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஓட் போட்டோட மெஜாரிட்டி எங்க வந்துருச்சுன்னா ஜெஃப்ரிக்கு தான் வந்துருச்சு. ஏன்னா 3 ஓட்டு ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னும் போது மிச்ச பேரால எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஜெஃப்ரி இந்த ஒரு வாரம் ஃபுல்லா என்ன பண்ணாரு அப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படி சொல்றது, பயங்கரமா கழட்டிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. ஜெஃப்ரி வந்து இந்த பக்கம் ரஞ்சித் எப்படியோ அந்த பக்கம் ஜெஃப்ரி, அவ்வளவுதான் 2 பேருக்குமே. ஆக்சுவலாக இப்படி இருக்க ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தூக்கி கொடுக்குறானுங்க. இவங்க சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, கிட்டத்தட்ட பார்க்க சொல்ல கருணையின் அடிப்படையில் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதே டோட்டலாக அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படா ஒருத்தனுக்கு இப்போ வந்து இவன் பார்க்க பாவமாக இருக்காங்க அதனால தூக்கி அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி விஷயம் இல்லை. இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி தான் ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஓட முடியல, அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதனால பார்க்க பாவமாக இருக்கான், ஸோ அவனுக்கு தூக்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்க முடியும். இந்த பாயிண்ட்டை வந்து சௌந்தர்யாவும் ஒரு இடத்துல சொன்னாங்க. இந்த மாதிரி ஜெஃப்ரி ஆக்சுவலாக நீ வந்து ஓடி ஜெயிச்சாதான், அதாவது ஒரு இடத்துல காம்படிஷனில் டஃப் கொடுத்து ஜெயிச்சாதான் அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே பாவம் பார்த்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம லைவ்ல பேசிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அதுதாங்க. ஆக்சுவலாக ஜெஃப்ரி வந்து உண்மையிலே மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ்ல போய் சம்பாதிக்கிறாரு அதெல்லாம் ஓகே, மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா கேமை விளையாடணும். கேமே விளையாடாம எல்லாம் கருணை அப்படி கிட்டத்தட்ட சத்யா சொன்ன போது அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி அவர் ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அதனால அவர் இன்னும் ஒரு வாரம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தோணுதுன்றாரு. இன்னும் ஒரு வாரம் இருந்தால் மட்டும் என்னங்க மாறப்போகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும், அது தவிர வேற என்ன மாறப்போகுது, அந்த கம்யூனிட்டிக்கு அவர் என்ன பண்ண முடியும்னு எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து உள்ள பர்ஃபார்ம் பண்ணலையே, உள்ள ஜெஃப்ரி இருக்கிறது தெரிய மாட்டேது. இப்போ கோவா கேங்கும் அவருக்கு ஒரு சண்டை வந்துருச்சு ஓகேங்களா, அந்த சண்டையில் மட்டும்தான் ஜெஃப்ரி இருக்காருன்னே தெரியுது. அதுவே
ஜெஃப்ரிக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் ஜெஃப்ரி இருக்கிறதே அங்கே வெளியே தெரியுது. மற்றபடி இந்த டாஸ்க்ல ஜெஃப்ரி என்ன பண்ணாரு அப்படின்னும் போது ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்லிடுறாரு, நீங்களா உங்க கருத்தை பேசுறீங்க, எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க, எனக்கு புரியல, இங்க யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, நீ தான் வாய்ப்பை உருவாக்கிக்கணும். முத்துக்குமரன் சொன்னா அதே டைலாக் தான், டே ஜெஃப்ரி நீ ஏதாவது பேசணும்னா இந்த மாதிரி எங்களெல்லாம் நிறுத்து, நான் பேசணும் அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நீ பேசு, உன்னை யார் பேச கூட சொல்ல போறா, நீ என்ன பண்ற, பேசவே மாட்டேற, இவங்க எல்லாம் பேசுறாங்களேன்னு அமைதியா இருந்தாரு. கடைசியில் என்ன சொல்லிடுற, இவங்க யாருமே எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, அவங்களே பேசிக்கிறாங்க. இது ஜெஃப்ரி மட்டும் சொல்லல, வீட்டுக்குள்ள இருக்க நிறைய நிறைய பேர் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்றுமே புரியலங்க, இவனுங்க ஐடியாலஜி தான் என்னன்னே புரியல. ஆக்சுவல் ஜெஃப்ரியும் அதே ஐடியாலஜியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. அப்படிப்பட்ட ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்களே, அவங்க அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஓட்டிங்லாம் போட்டாங்களே, கிட்டத்தட்ட வந்து கெஞ்சிட்டாங்க. நம்ம 200% தர்ஷிகா எங்கே இருந்து அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க, தயவு செஞ்சு பாஸ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு கெஞ்சறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா இந்த வாரம் நம்மளுக்கு கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் இருக்கும், இதுக்கப்புறம் வரப்போகிற வாரம்லாம் வெளியே போய்டும், ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி. தர்ஷிகாவும் அந்த மாதிரி தான், பெருசா ஒன்றும் பண்ணல. ஒரே ஒரு இடத்துல முத்துக்குமரனை வந்து உள்ள இருக்க வன்மத்தை வந்து முத்துக்குமரன் மேல எடுத்து விட்டாங்க. அதை தவிர தர்ஷிகா ஏதாவது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. ஸோ அப்படிப்பட்ட தர்ஷிகா என்ன சொல்றாங்க, அந்த பாஸ் எனக்கு வேணும். அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே இந்த மஞ்சரி என்ன சொன்னாங்க, இந்த டாஸ்க் வச்சு மட்டும் தான் முதல்ல இது ஓட் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தர்ஷிகா தான் அதை மாற்றி விட்டது. தர்ஷிகா என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அதை மட்டும் பார்க்கக்கூடாது, 10 வாரமாக ஒருத்தவங்க ஃபைட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க 11வது வாரம் 12வது வாரம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா உல்டா பண்ணி விட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்கள பார்ப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ப்ளே பண்ணியிருக்காங்களே தர்ஷிகா இனிஷியலா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணி அவங்க ஓட்டு போடுவாங்கலாம் பேசினாங்க. என்னன்னா இவங்க பேச்சு யாரும் எடுபடலை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ அதான் சொன்ன கருணையின் அடிப்படையில் பார்த்துட்டாங்க. இருந்தாலுமே தர்ஷிகாக்கு எல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு பார்த்து போட்டிருக்க மாட்டாங்க. இந்த டாஸ்க்ல தர்ஷிகா என்ன பண்ணாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முத்துக்குமரனை ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள இருந்த வன்மத்தை கொட்டினது தவிர வேற ஒண்ணுமே தர்ஷிகாவும் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, தர்ஷிகாக்கு வந்து பாவம் பார்த்து போட்டுருணும், அதாவது இந்த வாரம் அவங்க வெளியே போயிடுவாங்களே, ஸோ அதனால அவங்களுக்கு போட்டுருணும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது நடக்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்ஷனே மாறிடுச்சு. ஜெஃப்ரியும் அதே பாயிண்ட்டை பிடிச்சிட்டாப்ல, இவ்வளோ நாள் நான் உள்ளே இருந்துட்டேன், இதுக்கப்புறம் இன்னும் 2 வாரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஜெஃப்ரியும் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து 10 வாரம் இருந்துட்டேன் அதே பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். டே 10 வாரம் இருந்தால் இருங்க, இல்லா கட்டி போங்க. இப்போ பிரச்சனை அது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் விளையாடி இருக்கீங்க, அந்த டாஸ்கில் எவன் நல்லா விளையாடி இருக்கானோ அவனுக்கு போக வேண்டிய பாஸ் அது. இது வந்து கிட்டத்தட்ட ஏமாற்றி பிடுங்குற மாதிரி இருக்குங்க. அருணும் சத்யாவும் பண்ணது பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்ஃபேராக தான் இருக்குது. ஜெஃப்ரி வந்து இதுக்கு முன்னாடி அந்த பொம்மை டாஸ்கில் வின் பண்ணார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டேலண்ட். அவ்வளோ தூரம் டஃப் கொடுத்து அவன் விளையாடி ஜெயிச்சிருக்கான், அதில் அவனுக்கு ஒரு கெத்து இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவனுக்கு பாவம் பார்க்கறது, இவன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இன்னும் ஒரு வாரம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வாரம் இருக்கிறதுல என்ன சாதிச்சிட முடியும்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் வருதுன்னா நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த மாதிரி கருணையின் அடிப்படையில் வரது ஜெஃப்ரிக்கு பெட்டராக இருக்காதோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இருந்தாலும் ஜெஃப்ரி அதுக்கப்புறம் நாமினேஷனில் வந்தாருன்னா வெளியே போயிடுவார். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தரை வந்து சேஃப் பண்ணியே வச்சுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு தூக்கி நாமினேஷனில் போடும்போது எவனும் ஓட்டே போட மாட்டான். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஓட்டு போட்டு பழகணும், ஓட்டு போட்டு பழக தான் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போடவே தோணும். கிட்டத்தட்ட வெளியில் இருக்க ஓட்டிங் சிஸ்டம் எப்படியோ அதே மாதிரி தான் உள்ளேயும். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அப்படி தான், ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மென்டாலிட்டி. ஸோ அந்த மாதிரி தான் இவன் வந்து நாமினேஷனில் வந்து ஓட்டு வந்து வாங்கி உள்ளே போனால் தான் திருப்பி அவனை வந்து ஓகே சேவ் பண்ணணும்ப்பா, இவன் நம்மளுப்பா, இவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மென்டாலிட்டி வரும். இவன் ஒருத்தர் நாமினேஷனே வராமே உள்ளே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நாமினேஷன் வரும்போது என்ன அவனை யாரை காப்பாற்றிடுவாங்க, அவனுக்கு ஓட்டு போட வேணாம், நம்ம யார் இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டோமோ அவங்களுக்கே போட்டுக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு போயிடும். ஸோ ஜெஃப்ரிக்கு இது எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு விஷயம், தர்ஷிகா கெஞ்சதை பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்ததுங்க. ஆனால் இதுக்கு யாருக்கு வந்து போயிருந்தா ஃபேராக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் தீபக்கு போயிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா தீபக் வந்து உண்மையிலே நல்லா ப்ளே பண்ணாப்ல, அவர் வந்து கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜராக என்னென்ன பண்ண முடியுமோ அவரும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார், மஞ்சரியும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாக்லினும் நல்லா தான் பண்ணாங்க. பட் ஜாக்லின் வந்து அந்த சைடில் போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தீபக்கு இல்லை மஞ்சரி இவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தர் போயிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். நானும் அதை நினச்சேன், இவங்களுக்குள்ள ஓட்டு போட்டுப்பாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் என்ன மேட்டர்னா எல்லாருமே தனக்கு வேணும் அப்படின்றதுனால இங்கே ஓட்டுகள் செதறிடுச்சு. அருணோட பிளான் வந்து அங்கே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதுவே முத்துக்குமரன் மட்டும் இந்த பக்கம் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கலவரமே இப்போ வந்திருக்கும். ஏன்னா அருண் ஒரு அப்படியே ஒரு மாதிரி சொன்னார்ல, ஜெஃப்ரி இதை பண்ணாரு அதை பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசாம, டேய் அதெல்லாம் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த டாஸ்கில் நல்லா விளையாடுனாங்களோ அதை மட்டும் சூஸ் பண்ணணும். இந்த டாஸ்கில் நல்லா விளையாடுறது யார், தீபக். இன்கேஸ் முத்துக்குமரன் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு தீபக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை மஞ்சரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா டாஸ்கில் எவன் விளையாடனா அவனுக்கு தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அருணோட ஒரு பிளே வந்து பயங்கரமாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அருண் விரித்த வலையில் இவர்கள் எல்லாம் விழுந்து விட்டார்கள். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி
மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இதில் வந்து டைரக்ட் நாமினேஷன் வந்து ராணுவுக்கு போனதும் கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருக்குது. ரஞ்சித்து போக வேண்டியது ராணுவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு போகவே கூடாது. அது ஜெஃப்ரிக்கு போகக்கூடாது மீன்ஸ் இந்த இடத்துல அவர் ஒன்றுமே பண்ணாமல் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை உட்காந்தே ஒருத்தன் வந்து எப்படி சொல்ல லட்டு சாப்பிட்றாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஜெஃப்ரிக்கு போன மாதிரி இருக்குது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி இப்போ தான் இன்னைக்கான சம்பவத்தில் தான் கொஞ்சம் மாட்டியிருக்காரு. ஏன்னா அந்த கோவா கேங் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதாவது அவங்க கேங்கில் இருக்கவங்களை பற்றியே பின்னாடி நல்லா பேசிட்டாரு. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது அப்படின்னும் போது அவரும் சரி சௌந்தர்யாவும் சரி 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்லின் வெட்டின குழியில வந்து நாங்கள் விழுந்துட்டோமோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் அது வந்து எப்படி சொல்றது, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நாள் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டீங்க, இப்போ திடீர்னு அந்த வார்த்தையை பேசும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேராக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு கோவா கேங் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் எல்லாம் ஒன்று மண்ணா இருந்துட்டீங்க. ஜெஃப்ரி வந்து பவித்ரா கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாரு, எனக்கு அந்த கேங்லாம் ஒன்றுமே இல்லை, ஸோ நான்லாம் அவங்க கோவா கூப்பிட்றாங்க அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. ஏன்பா ஜெஃப்ரி நீ வந்து எப்படி திரும்ப இருக்கு இப்போ அதான் நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் விஜய் சேதுபதி அடிச்ச ஒரு அடிக்கே வந்து இப்படி தள்ளி வந்து இந்த பக்கம் பவித்ரா கூட இப்போ செட்டு சேர்ந்துட்டு இப்போ அந்த கேங்கை பற்றி தப்பா பேசுகிறேன். இப்போ பவித்ரா கூட சேர்ந்ததுக்கு நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து திருப்பி ஒரு வாட்டி அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவார், இங்கேருந்து போய் அடுத்த கேங்கில் போயிட்டு இவங்களை பற்றி தப்பா பேசுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.